சேலம் ஓகேவா சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இதில் ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதில் பார்த்துருங்க. மீதி இருக்க கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாமல் நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் அடுத்தது மக்கள் சந்திப்பு கூட்டம். இடம் பெரிய இடமா 2 இடம் பார்த்து வச்சிருக்கோம். அதுக்காக அனுமதியை பெற்று பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் மீதி இருக்க கழக நிர்வாகிகளையும் உறுப்பினரையும் கழக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டமாக அவங்க சந்திப்பார். அதற்காக எல்லாருமே அவரவர் வீட்டில இருந்து மொபைல்ல பாருங்க, டிவியில பாருங்க. தயவு செய்து அதை பாருங்க. இது முழுக்க 5000 பேர் கலந்துகிற கழக நிர்வாகிகள் கூட்டம் தான். திரும்பவும் இடம் பார்த்திருக்கோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அதில் வர நேரடியாக மக்கள்கள் சந்திக்கலாம். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. இதுமே ரொம்ப எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான். 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நாங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நல்லதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா தேவையானதா கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு, பாதசாரிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத அந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வருகின்ற நிர்வாகிகளுக்கும் தொந்தரவு இல்லாம வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இடம் நம்ம தாளமுத்து நடராஜ் கேஏபி கார்டன், அது பக்கத்தில் இருக்க கேவிபி கார்டன் தான் வச்சிருக்கோம். பல இடம் தான் இப்போ ஏற்கனவே 2 இடத்துல கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த இடம் தான் கொடுத்துருக்கோம். டைமிங் 12 to மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை. இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம். அடுத்ததா காலம் நேரம் இல்லைங்களா, ரொம்ப டைமா இருக்கு. அதனால அடுத்ததுக்காக மணி கொடுத்துட்டு பெரிய இடமா பார்த்திருக்கோம். மனு கொடுத்து அதற்கான அனுமதியை பெற்று மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த அனுமதி வழங்கியிருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே கொண்டாடதான் இருக்காங்க. என்ன கொஞ்சம் மக்கள் சந்திப்பு கூட்டம் அதை எதிர்பார்த்தாங்க. அதுக்கான கால நேரம் இல்லாதனால நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா இருக்கு. இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். மக்கள் சந்திப்பு கூட்டம் அடுத்தமா கண்டிப்பா மனு கொடுத்து அதற்கான ஏற்பாடை செய்து கழக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள். அதை பின்பற்றினாவே போதும். நாங்கள் அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்கோம். சிசிடிவி கேமரால இருந்து நாங்கள் ஏற்கனவே உங்க எல்லாத்தையுமே தெரியும். இங்க இருக்க லோக்கல் மீடியா உங்க எல்லாத்தையுமே தெரியும். தளபதி விஜய் பாதுகாப்பு படைன்னு கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட எங்க கழக தோழர்கள் தன்னார்வலர்களை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கிருந்து வெளியூர் போயெல்லாம் தளபதிக்காக அந்த பணியில் ஈடுபட்டாங்க. அவர்களை வைத்து இந்த எந்த கும்பலும் கூடாத வகையில் ரொம்ப சரியா நடக்குது. தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் ரொம்ப கட்டுப்பாடாக நடக்குது. வாகனம் நிறுத்துறதுக்குலாம் இடம் எங்க பார்த்திருக்கோம். 25 ஏக்கர்ல இடம் பார்த்து ஒரு 6 இடம் பார்த்து வச்சிருக்கோம். எப்படி ரோடு கிராஸ் பண்ணாம எப்படி என்ன வேணும் அந்த மாதிரி எல்லா வகையிலும் செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு குடிநீர் வசதி 5000 பேத்துக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கழிப்பிட வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 10 ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்றோம். 10 டாக்டர்கள், ஒரு 20 செவிலியர்கள், இன்னும் உதவியாளர்கள், அந்த மாதிரி அவங்க முகாம்கள், என்னென்ன பாதுகாப்பு தேவை குறைபாடுகள் இல்லாம என்னென்ன தேவைகள் இருக்கிறோ அத்தனையும் நிறைவேற்றும் வகையில் எல்லாமே ஏற்பாடு செய்து கொடுப்போம். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கோம். எத்தனை மணிக்கு தொடங்க எப்போ முடிப்பீங்க? மதியானம் 12 to 3 மாலை மதியம் 12 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிக்கிறதா போலீஸ் அறிவுறுத்திருக்காங்க. அதுக்குள்ள முடிச்சுக்குவோம். இப்போ இந்த திடலுக்குள்ள பாக்ஸ் மாதிரி அமைப்பீங்களா? எப்படி நிர்வாகி தனித்தனியா பிரிச்சு உட்கார வைப்பீங்க? இல்ல, பாக்ஸ் அமைக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. 500 பேத்துக்கு ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த மாதிரி பாக்ஸா அமைச்சுக்குவோம். அது உள்ள குடிநீர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். இன்னும் வேற என்ன தேவைகள் இருக்கோ அத்தனையுமே செஞ்சு கொடுத்துருவோம். 5 மாவட்டங்கள் இருக்கு. 5 மாவட்டம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மத்திய மாவட்டம். நன்றி.